மீண்டும் இந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கு அதை வந்து பொறுப்பா பாக்குறீங்களா இல்ல வந்து அதை வந்து பெருமையா எடுத்துக்கிறீங்களா சார்? இல்லை, ரெண்டு விஷயம். ஒன்று, நான் பண்ண ஒர்க்குக்கு தமிழ்நாட்டு முதல்வர் ரெக்கக்னைஸ் பண்ணி இன்னொரு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ கூடுதல் பொறுப்பு இருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இன்னும் மெருகெடுத்த முடியும் அப்படின்னு சொல்ற ஒர்க்குக்கான பாசிபிலிட்டிஸை தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்துருக்காரு. அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் சார்? யாரு? அது ரெண்டு கண்கள் மாதிரி. ரெண்டு கண்கள். சரி, இருவரிடம் இருக்கிற ஒரு வேறுபாடு, ஒரு ஒற்றுமை. இல்லை, நம்ம முத்தமிழ் கலைஞர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹோலிஸ்டிக்காக பார்ப்பாரு, ஃபைன் டியூனிங் பண்ணுவார், ஒருத்தரை பார்த்தோன்னே அவங்களோட கேரக்டர் மேப்பிங் பண்ணுவார். நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வந்து அரசியலில் வந்து பொது வாழ்க்கை நிதானம் எப்படி கடைப்பிடிக்கணும், பொறுமை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் உள்ளவர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க வந்து எப்படி வந்து மற்றவங்களை எந்தெந்த ஜாப்க்கு எப்படி பயன்படுத்தணும் என்றது நம்ம தமிழ்நாட்டு முதல்வரோட ஸ்டைல். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்குன்னா அந்த கேரக்டர் எதுக்கு பொதுமக்கள் பொது நோக்கத்துக்காக பயன்படுத்தணும் என்ற யூட்டிலைசேஷன் ரேட்டு தமிழ்நாட்டு முதல்வர் நம்ம திராவிட முதல்வர் பயன்படுத்துவார். அவர் வந்து என்னன்னா எல்லாரையும் எப்படி அனுசரிக்கணும், ஒரு காமன் மேன் அப்ரோச் எப்பொழுதும் இருக்கும் தமிழ்நாட்டு முதல்வருக்கு. கலைஞருக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி கான்டென்ட் இருக்கும், கலைத்துறை கிரியேட்டிவிட்டி கான்டென்ட் இருக்கும். ஆனால் எங்களை தமிழ்நாட்டு முதல்வருக்கு 100% அரசியலும் மக்களோட பணிகள் தான், 100%. அது எப்பொழுதும் இவரோட கேரக்டர், இது அவரோட கேரக்டர்.